அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்களோருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலியிலே பக்தியோடு கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். திருப்பலியை நல்முறையில் ஒப்புக்கொடுக்க, பங்கு கொள்ள தடையாக இருக்கும் நாம் செய்த தவறுகளை நினைத்து மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல் அன்பு இறைவன் நம்மை தூய ஆவியாரின் வழியாக தூய்மைப்படுத்தி இந்த உயிருள்ள பலியில் நிறைவாக கலந்து கொள்ள செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலால் நாங்கள் சரியானவற்றை உணரவும், உமது வழி நடத்தலால் அவற்றை நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுகின்றோம். உம்மோடு தூயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகிறோம். ஆமென். பர்னபா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 21 முதல் 26 மற்றும் அதிகாரம் 13 1 முதல் 3 முடிய. அந்நாட்களில் பெருந்தொகை மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருஞ்செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தரிசு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களை கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நிகர் எனப்படும் சிமியோன், சீரேன் ஊரானாகிய லூக்கியு, குருநில மன்னன் ஏரோதுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோம்பிருந்து ஆண்டவரை வழிபட்டும் போது தூய ஆவியார் அவர்களிடம் பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோம்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிவுரை பாடல் பல்லவி. பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். பிறர் இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாரும் வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்குமுள்ள அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்வுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். யாழினை மீட்டு ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள், யாழினை மீட்டு இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா
நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமதே. அதிகாரம் 10, இறைவாக்கியங்கள் 7 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஒட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக் கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதி அற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, திருத்தூதர் பர்னபா அவருடைய விழாவை இன்றைக்கு மகிழ்வோடு நாம் கொண்டாடுகின்றோம். நற்செய்தி அறிவிப்பதற்காக தங்களே அர்ப்பணித்தவர்கள் இந்த திருத்தூதர்கள். இன்றைக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கின்ற முக்கியமான ஒரு பணி நற்செய்தி அறிவிப்பது. இதுல 2 காரியங்கள் உண்டு. ஒன்று நற்செய்தியை அறிவிப்பது, மற்றொன்று அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்வது. முதல் வாசகத்திலே அழகாக குறிப்பிடப்படுகின்றது. அந்தியோக்கியாவில் தான் முதலில் சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றினார்களோ அவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றார்கள். எங்கே? அந்தியோக்கியாவில். காரணம், கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற மனிதர்களாக அவர்கள் சிறப்பாக தங்களை வெளிப்படுத்தினார்கள். எனவேதான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். அந்த பேர் தான் இன்றைக்கு 2000 வருடங்களுக்கு பிற்பாடும் நிலைத்து நிற்கின்றது. இன்றைக்கு இந்த 2 கண்ணோட்டத்திலும் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒன்று, முதல்ல நற்செய்தியை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா? நம்ம சொல்லுவோம், என்னுடைய விசுவாசத்துல என்ன குறைவு இருக்குது? கத்தோலிக்க திருச்சபை கற்பித்து போதிக்கின்ற எல்லா போதனைகளையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேனே, என்னுடைய விசுவாசத்துல என்ன குறைவு இருக்கின்றது? இன்றைக்கு நற்செய்தியை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பது ஒரு கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா, விசுவாச மறை உண்மைகள்ல நாம் யாரும் தவறு செய்வது கிடையாது. மூவர் இறைவனை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம். இயேசு கன்னி மரியாளின் வயிற்றில் உருவானார் என்பதை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம். இதெல்லாம் விசுவாச சத்தியங்கள், மறை உண்மைகள். இதை நாம் அறிவிலே அல்லது சிந்தனையிலே ஏற்றிருக்கின்றோம், அவ்வளவுதான்.
ஆனால் உண்மையாகவே ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது சிந்தனையில் ஏற்றுக்கொள்வதல்ல, அறிவிலே அனுமதிப்பது அல்ல, மாறாக அதை வாழ்ந்து காட்டுவதில் தான் ஏற்றுக்கொள்வதை அடங்கி இருக்கின்றது. நான் பெற்றுக்கொண்ட நற்செய்தியை உண்மையாகவே வாழ்ந்து காட்டினால் அதுவே மிகப்பெரிய ஒரு திருத்தூது பணியாக, அப்போஸ்தலர் பணியாக அமையும். அதனாலதான் இன்றைக்கு நற்செய்தியில ரொம்ப ரத்தின சுருக்கமாக இயேசு சொல்லுகின்றார், அந்த வீட்டார் தகுதி உள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கும், அவர்கள் தகுதி அற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரும். அப்போ நற்செய்தி ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது அறிவிலே சிந்தனையிலே ஏற்றுக்கொள்வதல்ல, மாறாக வாழ்க்கையிலே அனுபவத்திலே அந்த நற்செய்தியை ஏற்று அதன்படி வாழ்வது. அங்குதான் நற்செய்தி ஏற்றுக்கொள்வது முற்று பெறுகின்றது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை நாம் தாங்கி இருக்கின்றோம். ஆனால் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குரிய காரியங்களை, செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம்? ஒரு கேள்விக்குறி. சிலருடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது ஒரு முரண்பட்ட ஒரு வாழ்க்கையாக அமைந்திருக்கின்றது. இயேசு அழகா சொல்லிடுறாரு, உங்களிடம் வாழ்த்தி கூறிய அமைதி தங்கணும் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாட்டினா அது அங்கிருந்து திரும்பி வந்துடும். பெயரளவுக்கு கிறிஸ்தவர்கள் என்றால் கடவுளுடைய அமைதி நம்மோடு தங்கப் போவதில்லை. இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவது, எப்படி நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம்? இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று ஆச்சரியப்பட்டு கூறுகின்ற அளவிற்கா இவர்களும் கிறிஸ்தவங்க தானா என்று சொல்லி அவமானப்படுத்தப்பட்ட வார்த்தைகளினாலா? இயேசுவினுடைய போதனை ஆழமானது. அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை நூற்றாண்டுகளை கடந்து, மில்லேனியங்களை கடந்து இன்றைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை எப்படிப்பட்ட மனதோடு நாம் வாழ்ந்து அடுத்தவர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம்? சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு பல நேரங்களில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் கேலிக்குரியதாக அல்லது நம்மை நாமே அவமானப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சில காரியங்கள்லாம் கடந்த சில நாட்களிலே நடைபெற்று கொண்டிருப்பதை பார்த்தால் நம்முடைய சமூகத்தை நாமே அவமானப்படுத்துகின்ற அளவுக்கு நாம் சாட்சியம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் கிறிஸ்தவ சாட்சியம் அமைந்திருக்குது. அப்படிதான் இருக்கு. இன்றைக்கு விசுவாசம் அப்படிங்கிறத நாம் மறுத்து அது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் கிறிஸ்தவன், இப்படிப்பட்ட ஒரு எதிர்மறை சாட்சியை சில மனிதர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். வாழ்த்தி கூறிய அமைதி தங்க வேண்டும் என்றால் அதை ஏற்று அமைந்த மனதோடு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவது. அது திரும்பி வந்துச்சு அப்படின்னம்னா அந்த மனிதர்களுக்கு ஐயோ கேடு. சிந்திப்போம். சிறப்பாக நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவும் அதை வாழ்ந்து அறிவிக்கவும் இந்த திருப்பலியில் வரம் வேண்டுவோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலுன் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலுன் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவா இறங்குகின்றோம், முழு முதல் தலைவா இறங்குகின்றோம். எமை திருப்பலி பொருளாய் தருகின்றோம். அன்பின் பலியாய் ஏற்பார், உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாய் ஏற்பார். படைப்பின் மீதே பரிவேறுக்க அந்த பரிவாழ்வும்
மகன் உயிர் கொடுக்க, படைப்பின் மீதே பரிவிருக்க, அந்த பரிவாழ் உன் மகன். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலியானது எல்லாம் வல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். பிறகினத்தவருக்கு நற்செய்தின் வழியை கொண்டு செல்ல புனித பர்னபாவை தூண்டிய உமது அன்புத்தி எங்கள் உள்ளங்களில் பற்றியறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையின் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரை புகழ் பெறுகின்றீர். அவர்களில் பேறு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூடும்போது உம் கொடைகளுக்கே மணிமூடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருள்கின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடிவை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூத முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தல் நீங்கள் ஏற்றுக்கொண்டே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே பாதிக்கப்பட்டு இறந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமுக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பற்றி யாதொரு கலக்கவுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வழிக்கு மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை அளித்தது போல பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வுதரும் திருவுடலும் மீட்பளிக்கும் திருக்கிண்ணமும் இந்த ஆண்டவரின் முடிவில்லா விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம்,
மாறும் உலகில் மாறா உன் உறவே நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்பும் பொன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்பும் முன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். வலது வாய்க்காலுக்கான ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். எம்முடைய வட்டாரத்தை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற தண்ணீர் பிரச்சனை தீர எம்முடைய நீண்டகால திட்டமான வலது வாய்க்காலை நிறைவு செய்து கொடுப்பீராக. எம்முடைய வட்டாரத்தை அழிவினின்றும் வறட்சியினின்றும் விடுவித்து எமக்கு தேவையான குடி தண்ணீரையும் விவசாய தண்ணீரையும் கொடுத்து இப்பகுதியை வளமாக்கி எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையானே, இத்திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதரான புனித பர்னாவின் நினைவாக நாங்கள் அடையாள முறையில் கொண்டாடிய மறைபொருளை தெளிவாக கண்டுணர பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை பெற ஜெபம். குணமளிக்கும் இறைவா, நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் என்று உரைத்தீரே. இன்று உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த சூழலிலே இப்பேரிடரில் இருந்து இவ்வுலகை காப்பாற்ற
காப்பாற்ற உம்மை மன்றாடுகிறோம். உம்மை மன்றாடுகிறோம். நோயுற்றோரை குணப்படுத்தும் ஆண்டவரான நோயுற்றோரை குணப்படுத்தும் ஆண்டவரான இயேசுவின் வழியாக இயேசுவின் வழியாக இந்நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளித்தருளும். இந்நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளித்தருளும். இந்நோயினால் இன்னும் பல்வேறு வகைகளிலே பாதிப்பிற்கு உள்ளான ஒவ்வொருவரையும் உமது பரிவிரக்கத்தால் காப்பாற்றியருளும். இப்பேரிடரின் காலகட்டத்திலே தன்னலம் பாராது உதவிடும் நல்ல உள்ளங்களை ஆசீர்வதியும். அல்லலுறும் மக்களுக்கு அன்பு பணியாற்றிடும் ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். இந்நோயினால் இறந்த ஒவ்வொருவருக்கும் முடிவில்லா பேரின்ப வாழ்வை அளித்தருளும். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்வை உமக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் மனமாற்றத்தை விதைத்து ஆசீர்வதித்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். ஞானம் நீரை கண்ணிகையே நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கண்ணிகையே நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கண்ணிகையே மாண்புயரேழு தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நீரை கண்ணிகையே நிழலே அணுகா பாதுகாத்தாருணையே பரமன். பாவ நிழலே